கைஸ், நான் தான் உங்கள் பவி பேசுகிறேன். வெல்கம் டு அவர் பவியின் பக்கங்கள் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா ஷாப்பிங் தான் போகிறோம். ஸோ நாங்கள் எப்போவுமே சாட்டர்டே தான் வந்து ஷாப்பிங் போவோம். பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரைடே ஈவினிங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதோட ரீசன் என்ன அப்படின்னா நாளைக்கு இங்கே வந்து ஏர் ஷோ நடக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஷாப்பிங் போகிறோம். ஸோ நாளைக்கு ஏர் ஷோ போயிட்டு அங்கே என்னெல்லாம் நடக்குது, இந்த ஊரில் ஏர் ஷோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதை ஒரு தனி வீடியோவை வந்து போடுறேன். நாங்களும் ஷாப்பிங் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் என் கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ண வாங்க. சரி வாங்க நம்ம ஷாப்பிங் பண்ண போகலாம். நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண கிளம்பிட்டோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து இந்த ஷாப்பிங் பண்ணுற ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ மொத்தமாக நாங்கள் வந்து 4 கடைக்கு வந்து போவோம். ஸோ அது பேர்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்கோ, லிட்டில், அப்புறம் அல்டி, அப்புறம் டன் ஸ்டோர், இந்த மாதிரி 4 கடைக்கு வந்து போவோம். ஸோ ஒவ்வொரு கடையிலேயும் வந்து என்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க அந்த மாதிரி அதை பார்த்து தான் நாங்கள் போயிட்டு எல்லாமே வந்து வீட்டுக்கு தேவையானதாக வாங்குவோம். ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து லிஸ்ட்லாம் எடுத்துட்டு ஸோ எப்படிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்கோக்கு தான் போவோம். ஸோ அங்கே தான் இருந்து தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி லைனாக வந்து ஒவ்வொரு கடையாக போயிட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட வந்து டெஸ்கோ ஷாப்பை பற்றி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அள்ளி கடையோட இன்னொரு கடை தான். ஸோ இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட் நம்ம ஊரில் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லா கடைகளுமே வந்து இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ரீசைக்கிள் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது பாட்டில் ஜூஸ் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா அது பின்னாடி வந்து ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லி மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அத வந்து இந்த மிஷின்ல வந்து போட்டுட்டு அதுலேருந்து ஒரு வவுச்சர் மாரி குடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து அத வந்து பில்லிங் செக்ஷன் அப்ப நம்ம வந்து அத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்க வந்து வாங்கின பொருட்கள் எல்லாமே பில் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ஊர்ல வந்து எப்படி இருக்கும்னா, பில்லிங் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல இருக்கிற மாரி தனியா போயிட்டு நம்மளா வந்து போட மாட்டோம்ல. ஸோ பில் கவுண்டர்ல ஆள் உட்காந்துருப்பாங்க. அந்த மாரி செக்ஷனுமே இங்க தனியா உண்டு. அது நெறைய வச்சிருக்கிறவங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 50க்குள்ள வாங்குறோம் அப்படின்னா, அந்த மாரி வாங்குறவங்களுக்குலாம் இந்த மிஷின்ல இருக்கும். ஸோ இந்த மிஷின்ல பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணி போய் வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே வாங்கிட்டு நம்ம கார்ட் வச்சு பே பண்ணிக்கலாம். கேஷும் வச்சு பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலா வெளியே கிளம்பிட்டோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மாதிரி வெளியில வர்றப்ப வந்து நாய்க்குட்டி எல்லாத்தையுமே தூக்கிட்டு தான் வருவாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சன்னி டே அப்படிங்கிற மாரிலாம் இருக்காது. ஃபுல்லா வந்து ரெய்னி டேயும் சொல்ல முடியாது, குளிருன்னு சொல்ல முடியாது. 2க்கும் நடுவுல எப்பவுமே அயர்லாந்தோட வெதர் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா, ரிவர் லிஃபி இதுதான் வந்து அயர்லாந்து முழுக்க வந்து குடிநீர் சப்ளை பண்றது வந்து இந்த ரிவர் தான். இந்த நதி தான். இது வந்து ரொம்ப லாங்கா வந்து நம்ம இந்த நைல் நதி சொல்லுவோம்ல, அதே மாதிரி வந்து இந்த நதியுமே வந்து அயர்லாந்துல தொடங்கி அயர்லாந்துலயே முடியும் இந்த நதி. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து நாங்க இந்த வாரத்துக்கு வாங்குனது. ஸோ இந்த வாரத்துக்கு வாங்குனதோட ஃபைனல் அமௌண்ட்ட நான் கடைசி உங்கள்ட்ட சொல்றேன். நம்ம மந்த்லி ஷாப்பிங் பண்ற அளவு வந்து நாங்க ஒரு வீக்ல வந்து ஷாப்பிங் பண்ணுவோம். ஸோ என்னலாம் வாங்கியிருக்கோங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க வந்து சின்ன வெங்காயம் அப்படிலாம் கிடைக்காது. அது இந்தியன் ஸ்டோர் போனீங்கன்னா, சின்ன வெங்காயம் இருக்கும். ஆனா அதுவும் வந்து ரொம்ப மலச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்க எப்பவுமே வந்து இந்த ஊர் ஆனியன் தான் வாங்குவோம். ஸோ ஐரிஸ் ஆனியன் தான் வாங்குவோம். ஸோ இந்த ஆனியன் வந்து பல்லாரி வெங்காயம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல பிங்க் ஆனியனும் கிடைக்கும், ஒயிட் ஆனியன் கிடைக்கும். இந்த வாட்டி நாங்க ஒயிட் ஆனியன் தான் வாங்குனோம். அதுக்கப்புறம் சுகர் பார்த்தீங்க அப்படின்னா, 1 கிலோவே வந்து ரூ. 150 நம்ம காசு படி. அப்புறம் பீட்ரூட்டும் இந்த நாட்டுல விளையிறது காய்கறி தான். ஸோ அதுவும் வாங்கியாச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரெட் ஐட்டம்ஸ், கேக் ஐட்டம்ஸ் அதான் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஸோ இந்த பிரெட் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து வாங்குவாங்க. ஆனா எனக்கு வந்து இது பிடிக்காது. இது நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நம்ம ஊர்ல இந்த வந்து காய்ச்சல் வந்தா சாப்பிடுவாங்கல்ல, ஸோ அந்த பிரெட் மாதிரி இருக்கும். பட் ஆனா டேஸ்ட்டா இருக்கும் மில்க் பிரெட்டு. எனக்கு வந்து அது பிடிக்காது. இந்த கொத்தமல்லி, நம்ம ஊர் காய்கறிலாம் போய் நாங்க வந்து இந்தியன் ஸ்டோர்ல தான் வாங்கணும். இந்த குடமிளகாய் இதெல்லாம் வந்து ஐரிஸ் மார்க்கெட்ல வந்து கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சிப்ஸ் அந்த மாரிலாம் இங்கேயே வாங்கிட்டோம். இந்த பனானா இதெல்லாமே வந்து பனானா வந்து எங்கேருந்து வரும்னா, ஆப்பிரிக்கா அந்த சைட்லேருந்து தான் வரும். இந்த வாட்டி ஏதோ வந்து பாம்பே மிக்சர் சொல்லிட்டு இந்த ஐரிஸ் கடையிலே வச்சிருந்தாங்க அதிசயமா. சரி நம்ம ஊர் சாப்பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்நாக் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த மிக்சர் வாங்கிட்டோம். ஸோ இந்த பைனாப்பிள் இதெல்லாம் வந்து இந்த ஊர்ல விளையிறது தான். ஸோ அதெல்லாம் கிடைக்கும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா
மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்க கிடைக்கும் அதிக அளவு. காய்கறி தான் நம்ம வெளியிலேருந்து வாங்குற மாரி இருக்கும். ஸோ இங்க வந்து பெர்ரீஸு, அப்புறம் வந்து பனானா, ஆரஞ்சு, கிரேப்ஸ் இந்த மாரிலாம் இந்த ஊர்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டுனேன்ல அது வந்து ரவ மாதிரி இருக்கும். அது பேர் குஸ்குஸ். அதுவும் வந்து இந்த ஊர்ல வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதனால அது 1 வாங்கியாச்சு. அப்புறம் ஸ்வீட் கார்ன்ஸ் எல்லாமே இந்த வாட்டி ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. ஸோ அதனால வாங்கிட்டு வந்தோம். தக்காளி வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிறபடி ரொம்ப பெரிய குண்டு தக்காளி அந்த மாரி நாட்டு தக்காளிலாம் கிடைக்காது. இது பேரு வந்து செர்ரி டொமேட்டோ. ஸோ குட்டியா தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து இந்த ஒரு வீக்கு தேவையானது 18 முட்டை. அந்த 18 முட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 450 இந்த ஊர்ல. ஸோ அது வாங்கியாச்சு. அப்புறம் ஃப்ரெஷ்ஷா வந்து மஷ்ரூம் இருந்துச்சு. ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். வெண்டைக்காய், பாகக்காய் இந்த மாரி காய்கறிலாம் நம்மளோட இந்தியன் ஸ்டோர்ல போய் வாங்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பட்டரு, மில்க்கு, யோகர்ட் நமக்கு தயிர் இருக்குல்ல. ஸோ அத வந்து யோகர்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பால் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கே வாங்கியாச்சு. 2 லிட்டர் வந்து வாங்கிட்டோம். ஸோ நான் அந்த அளவு குடிக்க மாட்டேன். என் பாப்பாவுக்கும், ஹஸ்பண்டுக்கும் மட்டும் தான். ஸோ 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஸோ 1 வீக்குள்ள நம்ம காலி பண்ணிட்டோம்னா, ஸோ ரொம்ப நல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க கல்யாண நாள் வரதுனால என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாள் கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதனால கிளாஸ் டிஃபன் பாக்ஸ் ஒண்ணு வாங்குனோம். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில மைக்ரோவேவ் சேஃபு. ஸோ இங்க வந்து குளிர்னால மைக்ரோவேவ்ல தான் வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால அது கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஒரு பட்டன் வேற குடுத்துருந்தாங்க. ஸோ அத ரொம்ப ஹீட்டா இருந்துச்சுன்னா, அத ஓப்பன் பண்ணோம் அப்டின்னா, ஹீட்ட வந்து ரெட்யூஸ் பண்றதுக்காக. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதோட பிரைஸ் எவ்வளோ அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் காசு படி பார்த்தீங்கன்னா, 500 வரும்னு நெனைக்கிறேன். ஸோ இது எவ்வளோ அப்டிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.